2 வகை இருக்கிறது. இளம் வயதில் வரும் காதல் ஒரு எப்படி வருவது? ஒரு ஆசை, ஒரு பாசம் அதில் வருவது. வயதாகி வருகிற காதல் வந்து 60ல் வரும் காதல் வந்து அன்பும், அரவணைப்புக்காக வர்ற காதல். அதுக்கு ஒரு பாட்டே எழுதிருக்கீங்க. 60லும் ஆசை வரும். 50லும் ஆசை வரும். ஆசையுடன் பாசம் வரும். இதில் அந்தரங்கம் இல்லையம்மா அப்படின்னு ஒரு பாடல் வரும். இந்த பாடல் எனக்கு தெரியல. நான் பாடலாம் அவ்வளவு விரும்பி கேட்க மாட்டேன். உண்மை. அதனால் காதல் என்பது எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தாய் குழந்தை மேல் வைப்பதும் ஒரு அன்பு, அது ஒரு காதல் தான். காதல் என்பது ஒரு இள வயதினர் பெண்ணும் இள வயதினர் ஆணும் நேரத்தை பொழுதுபோக்காக எடுத்துக்கொள்வது மட்டும் காதல் அல்லது கிடையாது. அதற்கு பேர் காதல் அல்ல, காமம். அந்த காமத்துக்கும் காதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. காதல் என்றால் ஒருவனுக்கு ஒருத்தி என்று ஒரு பழைய பாடல இருக்கிறது. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல் அப்படின்னு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்ந்த காலங்கள் அந்த காலம். இந்த காலத்தில் எப்படி சொல்வது என்று எனக்கு அது வெளிப்படையாக சொல்வதற்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறது. இன்றைய காதல் வந்து முறையான ஒரு காதல் இல்ல. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சை என்று இதை விட இன்னொரு பெட்ரு வந்தா இதை தூக்கி போட்டு அடுத்தது போயிடுறாங்க. அடுத்ததை தூக்கி போட்டு அடுத்தது போயிட்டே இருக்காங்க. இதுக்கு பேரு சிம் கார்டு மாதிரி. சிம் கார்டு போன். இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா டெலிபோன்ல தான் நம்ம எல்லாம் பேசிட்டு இருப்போம். அதற்கு முன்னே இன்லைன் கவர் கார்டு இப்படி வந்தது. ட்ரங்க் கால், ஏதாவது ஒரு தகவல் ஒண்ணு ட்ரங்க் கால் வரும். அது வர 4 நாள் 5 நாள் ஆகும். ஆனா இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி எடுத்துக்கொண்டால் அதையும் தாண்டி ஆரம்பத்துல போன் வந்து இந்த ஆன்டினா வச்ச போன், இந்த டிவி எடுத்தோம் இல்லையா, டிவி பார்ப்போம். அதாவது வெள்ளிக்கிழமையான ஒளிபரப்புவாங்க. நான் சொல்றது 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. 40 வருஷமே எடுத்துக்கங்களேன். 80 89 எல்லாம் 70 மேலேயே பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி எப்ப வெள்ளிக்கிழமை வரும், தமிழ் நிகழ்ச்சி வரும்னு சொல்லி 25 பைசா கொடுத்து நாம வந்து ஒளி போய் பார்ப்போம். அதாவது நினைவு இருக்கிறதா? ஆமா, பார்ப்போம். அதுவும் இல்லையா கொஞ்சம் வசதியான வீட்டுல வச்சுட்டு 25 பைசா என்று கட்டணத்தை வசூல் செய்து அந்த ஒளியை பார்க்க வைப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை மாதத்துக்கு ஒரு படம் மட்டும் திரைப்படம் பார்த்துட்டு இருந்தோம். அது ஒரு காலகட்டங்கள் 40 வருஷம் முன்ன நடந்தது. நான் இப்ப சொல்றேன் மலர் நினைவுகள். ஏன்னா நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, அது முடிக்காமட்டா நல்லா இருக்காது இல்லையா? அதை தொடர்ந்து தூர்தர்ஷன்ங்கிறது முடிந்து அதற்கு பிறகு பார்த்தால் சன் டிவி என்று வந்தது. அந்த டிவில பாத்தீங்கன்னா அதுவும் இப்ப ஆரம்பிச்சு ஒரு 30 வருஷம் இருக்கும். தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு அதை ஆரம்பிச்ச டிவி. அதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப சன் டிவி, ஸ்டார் டிவி, விஜய் டிவி, ஏகப்பட்ட டிவிகள், தனித்தனி சேனல் மேல இருக்குது. அதாவது முறைப்படி பார்த்தால் டிவி என்றால் நிறைய அப்படி போயிட்டு இருக்கு. அதை விட இப்ப பாத்தீங்கன்னா யார் வேணாலும் மொபைல்ல ஒரு சின்ன ஒரு இதை ஆரம்பிச்சா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா அதையும் என்ன சொல்றாங்க, உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா இப்போ அவங்க ஏதோ ஒரு பேரை வச்சு இப்போ உங்களே எடுத்துக்கங்க, பில்லா யூடியூப் சேனல்ங்கிறீங்க. அதே யூடியூப் சேனல்ங்கிறத விட யூடியூப் படம் எடுக்கிறாங்க, குறும்படம் சொல்லி கொண்டு போறீங்க. அப்போ திரைப்படங்கள் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அங்க ஷூட்டிங் இங்க ஷூட்டிங், அப்படி ஊட்டி போகணும், கொடைக்கானல் போகணும், ஏற்காடு, இப்படி பணத்தை அள்ளி வீசி திரைப்படங்கள் கோடிக்கணக்கு செலவழிச்சு எடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு வீட்டுக்குள்ள உட்கார்ந்த இடத்துலயே இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சுத்தி பாத்தீங்கன்னா இப்ப நம்மளே எடுத்துக்கங்களேன் உதாரணத்துக்கு, அழகா இப்படி உட்காந்துருக்கிறோம். லொகேஷன் பார்த்தா எங்க ஃபாரின்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் வேற எங்கேயும் இல்ல, நம்ம வீட்டுலதான் உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இது எல்லாருக்கும் தெரியாது இல்லையா? அதை போல் இன்னைக்கு ஷார்ட் பிலிம்ங்கிற ஒரு சேனல் எடுத்துட்டு யாரை பார்த்தாலும் நான் திரைப்படம் எடுக்கிறேன் சொல்லி எடுக்கிறாங்க. இதுல ஒரு புத்திசாலித்தனமும் இருக்கிறது. கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து அந்த படம் ஓடவில்லைன்னா நஷ்டம் யாருக்கு? ப்ரொடியூசருக்கு நஷ்டம், டைரக்டருக்கு நஷ்டம், நடிகருக்கு நஷ்டம். அத்தனை செலவும் வீணாகிறது. அந்த ப்ரொடியூசரும் அந்த டைரக்டரும் கடைசியில பார்த்தா டீ காபி சாப்பிட கூட காசு இல்லாமல் பொது இடத்தில் பரிதாபமான நிலைமையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த யூடியூப் சேனல், இந்த குறும்படம் என்று சொல்லி எடுக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 5000, அதுக்கு மேல கிடையாதுங்க. அழகா ஒரு போனை வச்சுக்கிறாங்க. இத வந்து அழகான ஒரு எடிட்டிங் பண்ணி ஒரு ஸ்டாண்ட வச்சு ஒரு படம் எடுத்தால் இதுவும் ஒரு குறு படம் சொல்லி இன்னைக்கு வள வந்து கொண்டிருக்கிறது. எதற்கு இப்படி எல்லாம் சொல்கிறேன்னு யாரும் தவறாக எண்ண வேண்டாம். இந்த உண்மை சம்பவம் இதுதான். ஷார்ட் பிலிம்னா என்ன அர்த்தம்? குறும்படம். தமிழ்ல சொன்னா குறும்படம். நாம் ஆங்கில வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். அப்ப அந்த குறும்படத்தை
அழகாக பக்கத்தில் இருக்கிற லொகேஷன்ல வச்சு எடுக்கும் பொழுது அது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொண்டாந்து கொடுக்கும். நீங்க கோடிக்கணக்கா செலவழிச்சு திரைப்படத்தை எடுக்கிறத விட அழகா நீங்க இந்த மாதிரி சின்ன படங்கள் அதுல கதைகள் எல்லாம் அருமையான கதைகள் தேர்வு செய்யறாங்க ஓகே சார். ஓகே. பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒரு அண்ணன் தங்கை பாசம், ஒரு தங்கையை ஒரு இத மாரி ஏதோ ஒரு விஷயத்துல அந்த தங்கை பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிப்பு அந்த அண்ணனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு, அவர் என்ன பண்றார், தங்கை மேல் வைத்த பாசத்திற்காக தங்கை கொடூரமாக கொன்ன துரோகிகளை கண்டுபிடித்து நான் பழி வாங்கி ஆவேன்னு சொல்லி குறும்படத்துல எடுத்த கதை, இன்னைக்கு மிக விரைவில் அது என்ன சொல்லுவாங்க ஒரு நாவல் கிரம் கிரைம் நாவல் என்று சொல்லுவாங்க இல்லையா, கிரைம் நாவல். அந்த கிரைம் நாவல் இன்னைக்கு வெற்றிகரமா போயிட்டு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல நடக்கிறது அதுதான். ஒரு பெண் ஒரு பெண் என்று எடுத்துக்கொண்டால் நாட்டுக்கு சுதந்திரம் வந்து கிட்டத்தட்ட 78 வருஷம் 80 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பெண் தனியா இரவு 10 மணிக்கு தனியா நடமாட முடியுதா? முடியாது. அப்ப எங்க சுதந்திரம் கிடைச்சது? கிடைக்கல. ஆனால் ஒரு பெண் நினைத்தால் சுதந்திரமாக வாழ முடியும். அதற்கு தேவை என்ன தெரியுமா? பொறுமை, விடாமுயற்சி, கடமை. தான் உண்டு தான் வேலை உண்டு எதையுமே நினைக்காமல் பெண்களும் இதில் வந்து பங்களிப்பு நிறைய இருக்கிறார்கள். ஏன்னு கேட்டா பெண்கள் அந்த காலத்து பெண்கள் பாத்தீங்கன்னா அழகா பெண்கள் என்றால் புடவை கட்டி உடல் அழகை மறைத்து கணவன் மட்டும் காண்பதற்கு மட்டும் அந்த உடலை பார்த்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு மாடர்ன் ட்ரெஸ் என்ற ஒரு அவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த மாதிரி இருக்கிறனாலதான் இந்த மாதிரி கொடூரங்கள் நடக்கப்படுகிறது. இதை ஆண்களை மட்டும் நான் குறை சொல்ல விரும்பவில்லை. இதில் பெண்களும் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள். பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஆண்களாக இருக்க நேரிடும். அதே நேரத்துல இன்னொரு முக்கியமா சொல்றேன், தவறா என்ன வேண்டாம், ஒரு போன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த போன் தான். நம்ம போன் அடிச்சா அலாரம் அடிச்சா ஓடி போய் டக்குன்னு எடுப்போம், பேசுவோம், 5 நிமிஷம் கட் ஆயிரும். அப்பெல்லாம் கண்டிஷன் அதிகம். என்ன பொழுதுக்கு போன்லயே இருக்கன்னு அம்மா ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க அந்த போன் பேசும்போது நம்ம மறைமுகமா ஹெட்போன் போட்டெல்லாம் கேட்க முடியாதுங்க. இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி அறிவியல் ரீதியாக ரொம்ப வளர்ச்சி வந்துருச்சு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டனா போன் வந்தது. ஆண்டனா கை போன் அது 20,000 30,000. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டன் போன் வந்தது. பட்டன் போனுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் வந்தது. இந்த ஸ்மார்ட் போன் உள்ளபடியே இதுல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கிறது. நாம் பயன்படுத்தும் விதம்தான். ஒரு குழந்தை பிறக்கும் போது நல்ல குழந்தையாக பிறக்கிறார். அந்த குழந்தை வளரும் விதத்தில் ஒரு தாயினோட வளர்ப்பு தகப்பனுடைய வளர்ப்பும் நல்லவனாவதும் தீயவனாவதும் யார் கையில் இருக்கிறதா? குடும்பத்தில் உள்ளவர்களில் தான் இருக்கிறது. குழந்தை முன்னாடி சத்தம் போடுவது, குழந்தைகள் முன்னாடி தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவது, கணவன் மனைவியை திட்டுவது, மனைவி கணவனை திட்டுவது, இப்படி சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் அந்த குழந்தை மனநிலை பாதிக்கப்பட்டு இதையெல்லாம் தாண்டி பள்ளிக்கூடம் என்று அங்கே போனா வாத்தியாருக்கு பாவம், அவருக்கு என்ன கஷ்டமோ தெரியல. அவர் ஒய்ஃபோட சண்டை போட்டு இருப்பாரு. அங்க போனா அவரு 2 திட்டுவாரு. அதுவும் மீறி அந்த ஆள் கோபத்தை யாரை போட்டு அடிப்பாரு? மாணவ மாணவிகள் தான் அடிப்பாரு. அதையெல்லாம் அந்த காலம். அதையும் தாண்டி இன்னைக்கு ஸ்மார்ட் போன்ல அன்னைக்கு பாடம் நடத்தும் போதெல்லாம் இந்த கோனாருன்னு சொல்லி ஒரு கைடு இருக்கும். அதை பார்த்து ஆசிரியர் நடத்துனாங்க. இன்னைக்கு எதை பார்த்து நடத்துறாங்க தெரியுமா? ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டு அதுல ஆன்லைன்ல பார்த்து இன்னைக்கு கிளாஸ். அன்னைக்கு மூட்டையாக நாம புத்தகத்தையும் ஸ்லைட்டையும் பேனாவையும் வாங்கிட்டு போவோம். நமக்கு தாய்மார்கள் தந்தைமார்கள் ஒரு 5 பைசா 10 பைசா கொடுப்பாங்க. அன்னைக்கு நம்ம என்னங்க இந்த நெல்லிக்காய் இந்த தேன் மிட்டாய் இந்த குச்சி மிட்டாய் இந்த மாதிரிதான் அன்னைக்கு நம்ம சாப்பிட்டோம். இன்னைக்கு அப்படியா? பீஸா பர்கரு பிரியாணி இப்படி வகை வகையாக பிள்ளைங்கள் அதற்கு அவர்களுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி இதையெல்லாம் கேக்குறாங்க. ஐயோ நம்ம பிள்ளை கேட்டுட்டானே, நான் அந்த தாயும் தந்தையும் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளை ஒழுங்கா படிக்கிறானா? அம்மா பீஸ் கட்டணும், அம்மா நாங்க ஊருக்கு போறோம், நாங்க டூர் போறோம், இதுக்கு பணம் கட்டும் அப்படின்னு சொல்லி அன்பால் அம்மாவை கவுத்து விட வேண்டியது. அம்மா நேரடியாக அப்பாவிடம் சென்று கணவனிடம் காதில் மந்திரம் ஓத வேண்டியது. தலகாணி மந்திரம் ஓதிவிட்டால் தந்தை மறுபேச்சு பேச முடியாது இல்லவா? தாயின் கட்டளைக்குதுங்க அவரும் கடனை உடனே ஆபீஸ்ல லோனை போட்டு வாங்கி நம்ம மகன் கேட்டிருக்கான் குடும்பான்னு சொல்லி கொடுத்தா அந்த மகன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? அவர் ஒரு காலேஜ் போற மகன் எடுத்துக்கங்களேன். இன்னைக்கு காலேஜ் கூட வேணாங்க, ஒரு 10வது படிக்கிற பிள்ளைங்களே இன்னைக்கு பண்ற கூத்து, அந்த காசை வாங்கிட்டு போய் சினிமா தியேட்டர்ல போய் உட்காந்துருப்பாங்க. பார்க்கு பீச்ல காதலிக்கு கடலை மிட்டாயும் தேங்காய் பர்பியும் மசாலா டீயும் வாங்கி கொடுத்து பொழுதுபோக்கை கழித்து கொண்டு வீட்டுக்கு வருவார்கள். இல்லை, ஆமாம், அந்த பணம் சம்பாதிக்க வழி இல்லாமல் தாய் தந்தை கடனை உடனப்பட்டு பசி பட்டி இருந்து கொடுப்பாங்க. அந்த காதலியிடம் இதையெல்லாம் கொடுத்து காதலியிடம் பேசிக் கொண்டிருப்பார். இதற்கு